லைஃபும் குக்கிங்கும் கொஞ்சம் சிமிலர் தான். நிறைய விஷயம் ஸ்லோவாக தான் ரெடி ஆகும். ரொம்ப ஹீட் கொடுத்தா பேர்ன் ஆக கூட சான்ஸ் இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணனா டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். வெளியில் ரொம்ப நாய்ஸ் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் சைலண்ட்டாக தான் இருக்கும். அதான் சொல்கிறேன், சைலண்ட்டாக நடக்கிற க்ரோத் அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போகிற இந்த வேர்ல்டில் ஸ்லோவாக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. டைரக்ஷன் சரியில்லைனா மட்டும் போதும். டெய்லி சேம் ரொட்டீன், மார்னிங் ரஷ், ஆஃபீஸ் ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியாக தெரியலாம். ஆனால் இந்த ஆர்டினரி டேஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃப்யூச்சருக்கு ஃபவுண்டேஷன். யாரும் கிளாப் பண்ணாமல் இருக்கிற எஃபர்ட்ஸ், யாருக்குமே தெரியாமல் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. அது எல்லாமே நம்ம கேரக்டர் பில்ட் பண்ணிருக்கு. ஸோ கம்பேரிசன் பண்ண ஆரம்பித்தா ப்ளீஸ் போயிடும். ஃபோக்கஸ் பண்ணினா ப்ராக்ரெஸ் வரும். யாரையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு பேஸ் இருக்குது. நம்ம பேஸ் நமக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்களும் பரவாயில்ல. கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த ஜேர்னியில் ரெஸ்ட் எடுக்கலாம், பாஸ் பண்ணலாம், ஆனால் குயிட் மட்டும் பண்ணக்கூடாது. ஒன் டே இதே சைலண்ட் எஃபர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் லவுடாக பேசும். பார்த்திங்களா, பேசிகிட்டே சமைச்சிட்டோம். இன்றைக்கி மீல் மேக்கர் குருமா, ரைஸ் அண்ட் எக் செஞ்சுருக்கோம். பேக் பண்ணிடலாம். இது கோகனட் போட்டதுனால கெட்டுருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன் டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கோகனட் போடாமலும் குருமா செய்யலாம். ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிகிட்டே சமைப்போம். பாய்.